ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷன் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சுவையான காரசாரமான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து மீன் குழம்புக்கு 1 கிலோ மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு புளி எடுத்து, அதாவது ஒரு கொய்யாப்பழம் சைஸு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சல் எல்லாமே. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு, நல்ல பழமான தக்காளியாக நல்ல பெரிய பெரிய தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இது கூட சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லா பழமான தக்காளியை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் மீன் குழம்புன்றதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் வந்து கொஞ்சம் செவந்து வரட்டும். பாருங்கள், வெந்தயம் வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நான் நல்லா 1 கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம மீன் குழம்புனாலுமே சின்ன வெங்காயம் தான் சேர்த்து செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நம்ம வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும். அப்படியே வதங்கட்டும். இப்போ தக்காளி விழுது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட குழம்பு தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், மஞ்சள் தூள்லாம் தனித்தனியாக அப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து குழம்பு வந்து எந்த அளவுக்கு அதிகமாக குறைச்சி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து இது கூடவே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் இல்லையா, அதுக்காக. குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு. இப்போ இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 10-12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. மீன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம 1/2 மணி நேரம் கூட குழம்பு கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் வந்து குழம்பு வந்து உங்களுக்கு நல்லா மணமாகவும் சுவையாகவும் நல்லா திக்காக இருக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டே முதல்ல நல்லா கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம். இந்த மீன் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடாதீங்க, ஏன்னா மீன் வந்து இது உடையும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க.
இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். மீன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். ஏன்னா நம்ம மீன் வெந்ததுக்கு பிறகு நம்ம கரண்டி போட்டு கலந்து விட முடியாது, மீன் உடையும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஏன்னா மீனும் கொஞ்சம் வேகணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நிமிஷத்தில் மீன் உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா ஒரு 7 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு பார்க்கலாம். நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம வந்து கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. பாருங்கள், மீனெல்லாம் வந்து உடையாமல் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மீன் வந்து உடையவே உடையாது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பும் நல்லா கொதிச்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.